Hi everyone. இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே சிம்பிளா ஒரு 5 minutesல செய்யக்கூடிய வெனிலா ஃப்ரூட் கேசரி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெறும் வாணல்லையே. ரவை வறுக்கும்போது கலர் மாறாம வறுக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு இப்போ அடுப்புல இருந்து எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தனியா ஆற வச்சுக்கலாம். இதில் சேர்க்குற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, காந்த திராட்சை, கருப்பு திராட்சை, செர்ரி பழம், அப்புறம் 2 சொல்ல வந்துட்டு சாத்துக்குடி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாம்பழம் எடுத்துருக்கேன். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி. இப்போ அதே கடாயில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் நான் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி திராட்சை வந்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நான் ஒரு 4 ஏலக்காய் வந்துட்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன் அந்த நெய்லியே. ஏலக்காய் வந்து நல்லா வறுத்து வாசனை வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை இருக்குல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கைவிடாமல் கிளறிக்கலாம். ரவையை கொட்டி கிளறினதுக்கப்புறமா மிச்சம் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை வந்துட்டு தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் கலரில் இருக்கும். வெனிலா எசன்ஸ் சேர்க்காதுங்க, எக்ஸ்ட்ராக்ட் சேருங்க. அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு வாட்டி கிண்டிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ஒரு வெனிலா ஃப்ரூட் கேசரி ரெடி. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம கேசரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணுவோம். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரூட்டோட ஃப்ளேவர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் ஏலக்காய் இதெல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.